ஸோ 12th சம் பாருங்க. கிராஃப் ஆஃப் எ லீனியர் ஈக்குவேஷன் இஸ் எ டேஷ். ஓகேங்களா? அதாவது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லீனியர் ஈக்குவேஷனால எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஓகேங்களா? இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. லீனியர் அப்படின்னாலே லயன்றதில் பாதி, அதில் லீனியரில் பாதி என்ன இருக்குது? லயன். ஸோ லைன் தான் வரும் அப்படின்றத எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேரபோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்தால் தான் பேரபோலா வரும். ஓகேங்களா? சர்க்கிளுக்கு அதே மாதிரி இது எல்லாமே மாறி மாறி வரும். பட் லீனியர் அப்படின்னாலே லீனியரில் பார்த்தீங்க லைன் தான். லீனியர் ஈக்குவேஷனாலே அது லைனை தான் ஜென்ரேட் பண்ணும். அடுத்தது 13 பாருங்க. த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த குவாட்ரடிக் பாலினாமியல். ஓகேங்களா? குவாட்ரடிக் பாலினாமியல்னாலே பவரில் 2 வித் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் இந்த குவாட்ரடிக் பாலினாமியல் எத்தனை இடத்துல கட் பண்ணுது அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா கட் பண்ணுது குவாட்ரடிக் பாலினாமியல். ஸோ இதை எடுக்குமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணுனா ஆன்சர் 4 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணாலும் ஆன்சர் 4 வரணும். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 2 + 2 4. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்றதான் எனக்கு ஆன்சரு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ரெண்டுமே சேம்ன்றதுனால டபுள் டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2 எத்தனை தடவை? டபுள் டைம். ஓகேங்களா? ஸோ டபுள் டைம் கட் ஆகுது எந்த இடத்துல? -2ன்ற இடத்துல. அவ்வளவுதான். ஸோ டபுள் டைம் கட் ஆகுது -2ன்ற இடத்துல. ஓகேங்களா? அப்போ ஒரே இடத்துல தான் கட் ஆகுது. கரெக்டாக ஒரே இடத்துல 2 தடவை கட் ஆகுதுனாலும் அது கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன? -2ன்ற ஒரே ஒரு பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 1 பாயிண்ட் தான். பட் 1 பாயிண்ட் இந்த பாயிண்டில் இப்படி கட் ஆகுது, இப்படி கட் ஆகுது. எத்தனை தடவை கட் ஆனாலும் எந்த பாயிண்டில் கட் ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகுது. ஸோ அதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ டபுள் டைம் கட் ஆனாலுமே ஆன்சர் என்னது? 1 தான். ஓகேங்களா? நம்ம 2ன்னு போட்டக்கூடாது. பவர் 2 இருக்குது அப்படின்றதுனால 2 போட்டக்கூடாது. சில நேரங்களில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துச்சுன்னா அது 2 பாயிண்ட்ஸ்னு எழுதலாம். தப்பு கிடையாது. இங்கே பவர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக 2 பாயிண்ட் வரும்ன்றது நம்ம யோசிக்கலாம். பட் வந்து டபுள் டைம் ஒரே பாயிண்ட்டும் வரலாம். ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இதோட கொடுத்தாங்க. த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏடி. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுங்க. இதோட ஆர்டர் பாருங்கள். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் ரோ நம்பர் 1, ரோ நம்பர் 2, ரோ நம்பர் 3, 3 ரோஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரோஸ். காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 காலம். ஓகேங்களா? ஸோ 3 × 4 ஆர்டர் ஆஃப் ஏ. அவன் கேட்டிருக்கிறது ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஏ டிரான்ஸ்போஸ்னா இதையுமே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஆனால் ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுறோம். ஓகேங்களா? அதுதான் கண்டிஷனு. ஸோ அப்போ இது ரோ ஃபஸ்ட்டு நம்பர் ரோ, செகண்ட் நம்பர் காலம் அப்படின்றப்ப இதை காலத்தை ரோவாகவும் ரோவை காலமாகவும் மாற்றியாச்சு. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏடின்றது என்னது? 4, 3. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏடி தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏடி. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏடின்றப்ப 4, 3 எந்த ஆன்சரு? இங்கே இருக்குது டி ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 15th கொஸ்டின். இஃப் ஏ இஸ் a 2 × 3 மேட்ரிக்ஸ் அண்ட் பி இஸ் a 3 × 4 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து 2 × 3 மேட்ரிக்ஸாக இருக்குது. பி வந்து பியோட ஆர்டர் வந்து 4 × 3 இருக்குது. ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி? ஓகேங்களா? ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏபி தான் கேட்டிருக்கான். ஸோ இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏபி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரையும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ஆர்டரையும் எடுத்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டும் சேமாக இருந்தால் தான் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ 3 3 மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? அது போக இதையும் கட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிறத அப்படியே பேர் ஆக்கி விடுங்க. 2 × 4. ஓகேங்களா? 2வையும் 4ஐயும் சேர்த்து எழுதுறேன். 2 × 4 ஆர்டர் ஆஃப் ஏபின்றது 2 × 4. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்? ஏபி காலம். ஓகேங்களா? ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி? ஸோ ஏபியோட ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? ரோ. செகண்ட் நம்பர் தான் காலம். ஸோ அப்போ எத்தனை காலம் இருக்குன்னா 4 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நம்பர் ஆஃப் காலம் வந்து ஏபிக்கு வந்து 4.
ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது 16th கொஸ்டின். இஃப் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ் ஆர் நாட் ஈக்குவல் இன் எ மேட்ரிக்ஸ், ஓகேங்களா, தென் இட் இஸ் செட் டு பி எ. ஸோ நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோ காலம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோவும் காலமும் வேறு வேறு, ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து 3 ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா காலம் வந்து 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கலாம். இதே இது இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுமே சேமாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து 3 ரோஸ் 3 காலம் அப்படின்ற மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 ரோஸ் 3 காலம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்கிறது நாட் ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரும். அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. இப்போ டயகோனல் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டயகோனல் இருக்கிறது மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கணும். ரிமைனிங் 2 சைடுமே 0வாக இருக்கணும். ஸோ அப்போ அதுவுமே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் ஃப்ரேம் ஆகும். ஸோ டயகோனலும் வராது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் அதே நம்பர் 1ஆ இருக்கணும். மற்ற எல்லாம் 0வா இருக்கணும். ஸோ அதுவுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ இது வராது. ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் வரும். லென்த்தும் ஹைட்டும் வேறு வேறையாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ டயகோனல் வராது, ஸ்கொயர் வராது, ஐடென்டிட்டி வராது அப்படின்றத எலிமினேட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டுமே வந்து இப்போ வந்து 2x3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 2 5 இப்படி 4 எடுத்துக்கிட்டீங்கனாலும் பார்க்க ரெக்டாங்கிளாக இருக்குது அப்படின்னாலும் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லைன்னா அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், ஓகேங்களா. அடுத்தது 17th சம் பாருங்கள். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ காலம் மேட்ரிக்ஸ் இஸ். ஸோ காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா காலம்னா என்னது, வெறும் காலம் மட்டும்தான். சிங்கிள் ரோ இருக்கணும், பட் வந்து காலம் வந்து நிறையா இருக்கணும், ஓகேங்களா. ஸோ 5 6 7 8 இந்த மாதிரி ரோ வந்து ஒன்று தான் இருக்கும். பட் காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி காலம் வந்து மோர் தென் ஒன்றா இருக்கணும், ரோ வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து காலம் மேட்ரிக்ஸ், ஓகேங்களா. ஸோ காலம் மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆகும், ரோவாக காலமாக மாற்றுவோம், ஓகேங்களா. ஸோ 5 6 7 8. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் காலம். பட் ரோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்கும், 4 ரோஸ் இருக்கும், சிங்கிள் காலம் இருக்கும். ஸோ அப்போ காலம் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ரோ மேட்ரிக்ஸ், ஓகேங்களா. அதே இது ரோ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கும் காலம் மேட்ரிக்ஸ். ஸோ காலம் டு ரோ, ரோ டு காலம், இதுதான் நம்மளுக்கு இருக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்